ஒரு விஷயம் ஒன்று கேட்க போகிறேன். இந்து பெண்கள்கிட்ட, யாருக்கிட்டையும் இல்லை, இந்து பெண்கள்கிட்ட. உறவுகளுக்கு வணக்கம். முன்னால் பாய் உங்களுக்கு சலாம் அலைக்கும். என்னென்னா உங்களோட சந்தேகத்தை இன்றைக்கு நான் உங்களுக்கு தீர்த்து வைக்கிறேன். சரியா? என்னென்னா இந்த வீடியோ கொஞ்சம் நீங்கள் முழுசாக பாருங்கள். இந்த பாய்க்கு நம்ம சந்தேகத்தை தீர்த்து வைப்போம். சரியா? இப்போ எங்களோட நோன்பு வந்தாக்க, சரியா, எங்களோட ரமலான் அன்றைக்கி தானே நோன்பு வந்தாக்க, மாதத்துக்கு ஒரு டைம் தான் வருது. 30 நோன்பையும் கடமை. ஒரு மனிதனுக்கு 30 நோன்பும் கடமை. அதாவது சொல்லப்போனாக்கா அதாவது நோய்வாய்ப்பு பட்டாக்களுக்கு. இந்த பாய் இந்த காக்கா என்ன கேட்க வாராருன்னு சொன்னால், உங்களுக்கு விஷயம் அவருக்கே சொல்கிறது என்னென்னு தெரியல. சரியா? அது சொல்ல வாரார் என்னென்னு சொன்னால், அவங்க இந்த ரமதான் வந்தால் 30 நாளும் ரமதான் 30 நாளும் பிடிக்கணும். அப்படி ஒரு நாள் கூட வருத்தம் வேதனை வந்ததுன்னு சொன்னால் அதை நியத்து வச்சு இன்னொரு நாளைக்கு பிடிக்கலாம்னு சொல்ல வாராரு. சரி, அவரே எப்படி சொல்கிறேன்னே தெரியல. கேட்குற ஒரு கேள்வி உண்டு. என்னென்னு சொன்னால், நாங்கள் இந்த மாதிரி செய்கிறோம். உங்களுக்கு 2 விசேஷ நாள் இருக்குது, செவ்வாயும் வெள்ளியும். அதை ஏன் நீங்கள் கணக்கு எடுக்கிறீங்கல்ல? எங்களோட ரமதான் வந்துன்னு சொன்னால் நீங்கள் தலையில் முந்தானையை போட்டு ஹதீஸ் போட்டு வீடியோ போட்டு ரெஸ்பெக்ட் பண்ணுறீங்க. உங்களோட இந்த நாள் 2ஐயும் கணக்கு எடுக்கிறீங்கன்னு கேட்குறாரு. அருமையான கேள்வி. சகோதரனுக்கு நான் விளக்கம் கொடுப்போம். என்ன காக்கா என்னன்னு சொன்னாங்க? காக்கா, நீங்கள் கேட்குற கேள்வி சரிதான். உங்களோட மைண்டுக்கு கட்டின மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. அதாவது காக்கா, இங்கே அரபு நாட்டில் நீங்கள் எங்கே இருக்கிறாக்களை கேட்டிங்கன்னு தெரியாது, ஒட்டு மொத்தமாக நான் பதில் சொல்கிறேன். அரபு நாட்டில் காக்கா ரமதான் ஆண்டு வரும்போது வீட்டில் இருக்கிற அரபு ஆட்கள் முஸ்லீம் தானே, அவங்க அந்த நேரத்தில் ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. அந்த நோன்பை பிடிக்கிறதுக்கும் நோன்புக்கு உரிய ஏற்பாடு செய்கிறதுக்கும் ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. சரி, ஓகே. அதே இது காக்கா, வெள்ளியின் செவ்வாவும் நான் வெள்ளி செவ்வா ஒரு அதிச நாட்கள் 2க்கு தானே வெள்ளி செவ்வா. அதையும் நீங்கள் கணக்கெடுக்கிறதில்ல. நான் கேட்குறேன், நான் பொதுவாக தான் நான் கேட்குறேன் இந்து பெண்கள்கிட்ட. வெள்ளியிலேயும் செவ்வாவிலையும் மரக்கறியை மட்டும் சாப்பிட முடியுமா? அந்த வீட்டில் அவங்க மீன் சமைப்பாங்க, இல்லை ஆடு சமைப்பாங்க, மாடு சமைப்பாங்க, ஒட்டகம் சமைப்பாங்க. இது இயலாத காரியம். அதே இடத்துல அவங்களோட சொந்த நாட்டிலேயும் சொந்த வீட்டில் இருக்கும்போது அவங்க கடைப்பிடிச்சு கொண்டு தான் இருக்கிறாங்க. அவங்கள அதை கடைப்பிடிக்கிறதுக்கு விட மாட்டாங்க. அது மட்டும் இல்லை, இந்து பெண்கள் மட்டும் இல்லை காக்கா, இந்து ஆண்களும் இதை கடைப்பிடிக்கிறாங்க. அது உங்களுக்கு தெரியாத விஷயமா இருக்கும். அதனால் நீங்கள் படத்துக்கு யோசிச்சுருப்பீங்க, என்ன கேட்கலாம், என்னத்தை சீண்டு விடலான்னு யோசிச்சு இதை கேட்டுக்கிறீங்க. அது உங்களுக்கான பதில் தான் இது. சரியா? எந்த நாட்டிலையும் சரி வாழ்கின்ற ஒட்டுமொத்த இந்துக்களாக வாழ்கிற இந்துக்கள் நீங்கள் சொன்ன அந்த வெள்ளி செவ்வாவையும் கடைப்பிடிச்சு கொண்டு தான் இருக்கிறாங்க. அந்த எம்மதமும் சம்மதம் என்று இருக்கிறாங்களே, அவங்க தான் ரமதான் வந்தாலும் ரமதான் பிடிப்பாங்க, இந்துக்கள விரதம் வந்தாலும் இந்துக்கள் விரதம் பிடிப்பாங்க, கிறிஸ்தவர விரதம் வந்தாலும் கிறிஸ்தவ விரதம் பிடிப்பாங்க. எந்த ஒரு நோன்பு வந்தாலும் எது வந்தாலும் செய்கிற ஆட்கள் எம்மதமும் சம்மதம் என்று வாழ்கிற ஆட்கள். சரியாக்கா? இந்துவாக வாழ்ந்து கொண்டு இருக்கிற இந்துக்கள் அவங்களோட கடமையை செஞ்சு கொண்டு நினைக்கிறாங்க. இது சரியாத கூழ் முட்டைகள் கீழே இருந்துட்டு, சரியான கேள்வி என்ன, நீங்கள் சரியாக சொன்னீங்க, எப்படி பதில் வரும் என்று தெரியாது என்றெல்லாம் கமெண்ட் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு தான் இந்த பதில். சரியா? நீங்கள் கேட்டது அருமையான கேள்வி தான். இருந்தாலும் சந்தர்ப்பம் சூழ்நிலையால் அவங்களால இதை தவிர்த்திருக்கிறாங்க. ஓகே காக்கா, நான் லெந்தாக பேசினா பார்க்குறதுக்கு டைம் கிடைக்காது. அதனால் இந்த 3 நிமிஷத்தில் நிப்பாட்டுறேன். திரும்ப உங்களுக்கு தேவைன்னா திரும்பியும் உங்களோட சந்தேகத்தை தீர்த்து வைக்கலாம்.